சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உதயநிதிக்கு தேடி வந்த கெட்ட செய்தி. நடந்து முடிந்த சட்டசபை கூட்டத்தொடரில் தாவேகா மற்றும் திமுகவுக்கு இடையிலான கடும் வாக்குவாதம் ஏற்படும் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க, தாவேகா அமைச்சர்கள் மற்றும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களின் சர்ச்சை பேச்சுகளுக்கு முட்டு கொடுக்கும் வகையிலும், அடுத்து அவர்களை எதிர்த்து திமுக தரப்புல இருந்து யாரும் கேள்வியே கேட்காதபடி முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலு நடந்து கொண்ட சம்பவம் திமுக முதல் குடும்பத்திற்கு ஏவா வேலு மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து தாவேகா ஆட்சிக்கு வந்த பின்பு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்கள்ல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டாங்க. ஏவா வேலு கைது செய்யப்படுவார் என பரபரப்பு நீடித்து வந்த நிலையில் திடீரென சிங்கப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதன் பின்பு ஏவா வேலுவுக்கு ஜாமீன் கிடைத்த பின்பே தமிழகம் திரும்பினார். இந்நிலையில் தமிழகம் வந்த ஏவா வேலு தாவேகாவுக்கு எதிராக சற்று அடங்கி வாசித்து கொண்டிருக்கிறார். இது ஏற்கனவே திமுக தலைமைக்கு சந்தேகம் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தற்போது நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் ஏவா வேலுவின் நடவடிக்கை திமுக தலைமைக்கு ஏற்கனவே இருந்த சந்தேகம் தற்போது உறுதிப்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு பல இடங்களில் தாவேகா அமைச்சர்கள் பேச்ச சர்ச்சை பேச்சுகளில் இருந்து காப்பாற்றி இருக்கிறார் ஏவா வேலு. நிதி அமைச்சர் மரியா வில்சன் குறித்த தமிழ் குறித்த சர்ச்சைக்கு, நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், நான் இப்படிதான் பேசுவேன், எங்களுக்கு ஒரு மொழியை கிறிஸ்டியானிட்டியை கற்றுக் கொடுத்திருக்கிறது, அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி, எவ்வளவுதான் தமிழ் படித்திருந்தாலும் பாதி பேருக்கு இது தெரியாது என மரியா வில்சன் பேசிய பேச்சுக்கு திமுக உறுப்பினர்கள் சராமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்க வேண்டும். குறிப்பாக எவ்வளவுதான் தமிழ் படித்திருந்தாலும் பாதி பேருக்கு இது தெரியாது என்கின்ற பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து சட்டசபை முடக்கும் அளவுக்கு ஒரு ரணகலம் பண்ணியிருக்க வேண்டும் என்பதே அந்த சட்டசபை நேரலையை பார்த்து ஒவ்வொரு திமுகவினரும் எதிர்பார்ப்பும் கூட. ஆனால் நிதி அமைச்சர் மரியா வில்சன் பேசிய பேச்சுக்கு, நிதி அமைச்சர் மரியா வில்சனை எனக்கு நன்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உரை நடை இருக்கும் என மரியா வில்சனுக்கு முட்டு கொடுக்கும் வகையில் நடந்து கொண்ட அந்த விவகாரத்தை ஆப் செய்தார் ஏவா வேலு. மேலும் அமைச்சர் ஆதவர்ஜுனா 900 கோடி குறித்து பேச, அதற்கு உங்க மாமனாரை கேளுங்க என உதயநிதி பதில் கொடுக்க, அடுத்து ஆதவர்ஜுனா உங்க அப்பாவை கேளுங்க என கேள்வி எழுப்ப, இதற்கு திமுக தரப்பிலிருந்து அடுத்த பதிலடி கொடுக்கும் முன் உடனே ஏவா வேலு எழுந்து மற்றுமொரு விவகாரத்தை பேசி அந்த விஷயத்தை மழுங்கடித்தார். அதன் பின் சில நிமிடங்கள் கழித்து KN நேரு எழுந்து அப்பாவை காணோம் என்கின்ற சர்ச்சைக்குரிய பேச்சுகளை அவை குறிப்பிலிருந்து நீக்க வலியுறுத்தினார். அடுத்து திமுக தரப்பில் OPS எழுந்து திமுகவுக்கு மட்டும் நிதி கொடுக்கவில்லை, அனைத்து கட்சிகளுக்கும் அந்த குறிப்பிட்ட நிறுவனம் நிதி கொடுத்து இருக்கு என பதில் கொடுத்தார். அந்த வகையில் முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலுவின் சட்டமன்ற நடவடிக்கைகள் அனைத்தும் தாவேகா அரசுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு என கடுப்பாகி உள்ள திமுக முதல் குடும்ப உறுப்பினர்கள் இது குறித்து மற்ற மூத்த தலைவர்களிடம் என்னாச்சு ஏவா வேலுவுக்கு என விசாரிச்சுட்டு வராங்க திமுகவோட முதல் குடும்பத்தினர். இதுதான் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி அவர்களுக்கு காலையிலேயே வந்த மிக பெரும் கெட்ட செய்தி. அதைத் தொடர்ந்து ஏவா வேலு மற்றும் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மற்றும் அமலாக்கத்துறையினர் மீண்டும் கைது நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக செய்தி வெளியாகி இருக்கிறது.
ஆனால் தற்போது திமுக அவர்களை காப்பாற்ற முன் வராது. மேலும் திமுகவில் அமைப்பு ரீதியாக பல மாற்றங்களை செய்ய நினைச்சிருந்தாரு மு.க.ஸ்டாலின். குறிப்பாக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்தி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க திட்டமிட்டிருந்தார். ஸ்டாலினின் லண்டன் பயணத்தால் இந்த திட்டம் தள்ளி போயிருந்த நிலையில் தற்போது அதனை செயல்படுத்த முடிவெடுத்திருக்கிறார். இதில் உதயநிதியின் பங்கு மிக அதிகம் என திமுகவுடைய உடன்பிறப்புகள் சொல்கிறாங்க. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக ஆளும் கட்சியாக இருந்தபோதே தோல்வி அடைந்து பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலினின் தோல்வியை திமுகவினரால் ஜீர்ணித்து கொள்ள முடியல. தமிழக அரசியலில் நீண்ட காலமாக ஆட்சியையும் கட்சியையும் வலுவாக நடத்தி வந்த திமுக சமீபத்திய சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பாராத பின்னடைவை சந்தித்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் எழுச்சியால் ஆட்சியை இழந்தாங்க. இந்த நிலையில் தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதோடு கட்சியின் அடித்தள அமைப்பையும் புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருந்ததை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உணர்ந்ததாக சொல்லுகிறாங்க. இதற்காகவே தேர்தல் முடிவுக்கு பிறகு 36 பேர் கொண்ட சிறப்பு கள ஆய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகள், முன்னணி உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களிடம் கருத்துக்களை சேகரித்து இந்த ஆய்வுக்குழு தனது விரிவான அறிக்கையை விரைவில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்க இருக்கு. தற்போது உள்ள 78 மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கையை 100ஆக உயர்த்தும் திட்டத்தை திமுக தலைமை மீண்டும் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் தற்போது சில மாவட்ட செயலாளர்கள் கட்டுப்பாட்டில் 4 முதல் 5 சட்டப்பேரவை தொகுதிகள் வரை இருக்காம். இதனால் ஒவ்வொரு பகுதியையும் நேரடியாக கண்காணிப்பதிலும் அடிமட்ட நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதா ஆய்வில் தெரிய வந்திருக்கு. குறிப்பாக கிராமங்கள் மற்றும் வார்டு அளவிலான கட்சி பணிகள் பல இடங்களில் சீராக நடைபெறவில்லை என்ற புகார்கள் அதிகமாக முன்வைக்கப்படுது. மாவட்ட செயலாளர்களுக்கு அதிக பொறுப்புகள் இருப்பதால் எல்லா பகுதிகளிலும் சம அளவு கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழலில் தான் பெரிய மாவட்டங்களை 2 அல்லது 3 பிரித்து புதிய அமைப்பு மாவட்டங்களை உருவாக்க திமுக தலைமை திட்டமிட்டிருக்கு. இதன் மூலம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரின் கீழ் 2 அல்லது 3 தொகுதிகள் மட்டுமே இருக்கும் வகையில் மறுசீரமைப்பு செய்யப்படலாம். என்ன மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 100ஆக உயர்த்தப்பட்டால் தற்போது பதவி கிடைக்காமல் காத்திருக்கும் பல 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கடந்த சில ஆண்டுகளாக மாவட்ட செயலாளர் பதவிக்காக காத்திருக்கும் பலரும் இந்த மாற்றத்தை வரவேற்கும் நிலையில் புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதால் இளைஞர் அணியருக்கும் கட்சிக்காக நீண்ட காலம் பணியாற்றி வரும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்று திமுக வட்டாரங்கள் சொல்கிறாங்க. இதற்கிடையே இந்த திட்டம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. காரணம், திமுக செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு இறுதி அறிவிப்பு வெளியாகலாம் என சொல்லப்படுது. அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக 4 முதல் 5 சட்டமன்ற தொகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மூத்த தலைவர்கள் அதிருப்தி அடையலாம் என்பதால் அவர்களை சமாதானப்படுத்தும் படலமும் தற்போது அரங்கேறி வருது.